எல்லாருக்கும் வணக்கம். அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சொன்னார் அல்லவா? அந்த ஜோதிமயமான கடவுள் யார்? அவர் காணக்கூடாத ஒளியில இருக்கிறாரே, அவர் எப்படி தரிசிக்கலாம்? இப்படி உங்களில் அநேகர் கடவுள் பக்தியோடு கூட தேடுவதை நினைத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நானும் உங்களில் ஒருவன் தான். என் பேர் மணி ஐயர். நான் சென்னையில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் பெயர் ராமமூர்த்தி, என்னுடைய தாயாருடைய பெயர் சுதந்திரி. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா உண்டு. நான் வீட்டில் கடைசி பையன். அதனால் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப வாஞ்சன்னா பார்த்திங்கன்னா, எப்படி ஒரு தண்ணீரை கண்டு மான்கள்லாம் ஓடி போகுமோ, அந்த வெயில் காலம் வந்தாலே எல்லாருக்குமே தாகம் ரொம்ப எடுக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் ஆன்மீகத்தில் ரொம்ப தாகமாக இருந்தேன். ஏன்னா நானும் கூட சிறு வயதில் பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் விஸ்மாம்பலத்தில் அக்ரகாரத்தில் பிறந்தேன். நல்ல பக்தி நெறியில் எங்கள் அப்பா அம்மா என்னை நடத்தினா. நல்ல மடியாச்சாரத்தோடு பூஜை பண்ணுறது, வருஷந்தோறும் தவறாமல் சபரிமலைக்கு போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் 3 நாள் விரதம் இருப்பேன். இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம், கடவுளை பார்க்க முடியுமா? அப்போ கடந்து உள்ளே வரக்கூடியவர் யார்? அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அப்போ அந்த ஒரே தேவன் யார்? அது பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்த முதல் முயற்சி காலைதோறும் எழுந்து ஈர துணியோடு அந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போய் பூஜையெல்லாம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். நான் இருக்கிற கேக்கு நகர் பகுதியில் அங்கே இருக்கிற ஒரு டெம்பிளில் ஒரு ப்ரீஸ்ட் போல், இந்து ப்ரீஸ்ட்னு சொல்லுவேன், அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். முயற்சி பண்ணேன். செவ்வாய்க்கிழமையானால் முருகன் பேரை சொல்லி ஃபாஸ்டிங் இருந்து வடபழனி கோயிலுக்கெல்லாம் போய் பூஜையோடு போய் பண்ணுவேன். சனிக்கிழமை ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன். வெள்ளிக்கிழமை ஆனால் வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் இப்படி வாரம் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு விரதம் இருந்துட்டு என் ஐயங்களை நீக்கக்கூடிய கடவுள் யார்? ஐயங்கள்னால் சந்தேகம். என் இருதயத்துள்ள சந்தேகத்தை யார் போக்குவா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு குருவை தேடிந்தேன் நான். நீங்களும் நிறைய பேர் குருவை தேடுறீர்கள், அது தெரியுது. நானும் உங்களை போல் குருவை தேடினேன். குருனா பாவத்தை அழிப்பவர். அப்போ யார் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய குரு? எனக்கு கைட் பண்ணக்கூடியவர் யார்? மோட்சம், வைகுண்டம், பரலோகம் சொல்கிறார். அங்கே யார் இருக்கா? மனிதனை படைத்த தெய்வம் இருக்கான்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் நான் கேட்டால் சொல்ல எல்லாமே எப்படி சொல்ல, ஐயோ கடவுள் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கும் சார். அப்போ சரி, அப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போக தான் விரும்புகிறோம், உண்மைதான். அப்போ நீங்களும் நானும் அங்கே போனால் நமக்கு வேண்டிய தகுதி என்ன? டபுள் MA பண்ணியிருக்கணுமா? இல்லை PhD பண்ணியிருக்கணுமா? இல்லை பர்டிகுலர் பல கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கணுமா? இல்லாட்டி தான தர்மம் நிறைய செய்யணுமா? இதெல்லாம் 2வது பட்சம். அப்போ அந்த பரலோகம், மோட்சம், வைகுண்டம் சொல்லக்கூடிய இந்த தெய்வம் வாசம் பண்ணுற இடத்துல நீங்களும் நானும் போனோன்னா நமக்கு வேண்டிய பிரதானமான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், சுத்தம்னு சொல்லுவாள். அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி, அப்போ இந்த சுத்தம் எனக்கு எப்படி கிடைக்கும்? இல்லை நான் வந்து சுத்தமாக தான் இருக்கேனா? அப்படி எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்து, அப்போ எனக்குள்ளே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தாலும் காலைதோறும் எழுந்து பூஜை பண்ணுறதை நிறுத்தலை. எங்கள் அப்பா அம்மா கொடுத்த காரியங்களை செய்யாமல் விடலை. அதுபோல் என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் கூட இந்தமாரி சில காரியங்களுக்கெல்லாம் என் கூட வருவாங்க. மணியை போல் மாறணும் அந்தளவுக்கு நம்பிக்கையோட வாஞ்சியோடு என் கூட வருவாங்க. அதனால் படிப்பிலும் நல்ல சுட்டியாக இருந்தோம், விளையாட்டு துறையிலும் சரியாக இருந்தோம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்மீக தேடுதல் எனக்குள்ளே அதிகமாக காணப்பட்டது. அப்போது அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு வள்ளலார் சொன்னார். அந்த ஜோதிமயமான கடவுள் யார்? கருணை நிறைந்த தெய்வம் யார்? நீங்கள் பார்த்தீங்களா, கடவுளுடைய பார்வைக்கு வித்தியாசம் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எல்லாருடைய ரத்தம், உடம்புல ஓடுற ரத்தம் சிவப்பு தான் இல்லையா? அப்போ வித்தியாசம் படுத்தினது யார்? மனுஷர்கள் தான். அப்படி இருக்கும்போது வித்தியாசம் பார்க்காம நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம கைட் பண்ணக்கூடிய குரு யார்? தேட ஆரம்பித்தேன். அப்போ அன்பே உருவானவர் யார்? ஓம் நமச்சிவாய நமக. சிவம்னா அன்பு, நமச்சிவாய் நமகனா அன்புள்ள கடவுளை வணங்குகிறேன். அப்போ என் முன்னோர்கள் சொன்னபடி அன்புள்ள கடவுள் யார்? இதெல்லாம் நான் கோயிலில் பூசாரியாக இருக்கும்போது சொல்லிட்டு வந்த ஒரு காரியம். ஓம் சதாசிவாய நமக நாங்கள் சொல்லுவோம். சதானா ஃபார் எவர், எப்பொழுதும் அன்புள்ள கடவுளை வணங்குகிறேன். அப்போ எனக்குள்ளே ஒரு பல கேள்விங்க. எப்போதும் அன்பு காட்டுவாளா? இன்றைக்கி அப்பா அம்மாவோட அன்பு கூட லிமிட்டு தான். மனைவி, புருஷன், பிள்ளைகள் எல்லாருடைய அன்புமே ஒரு லிமிட்டு தான். அப்படி இருக்கும்போது மாறாத அன்பு கொண்ட கடவுள் யார் என்று எனக்குள்ளே ஒரு பல கேள்விங்க.
இதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன். கோவிலில் வர, அதுவும் பிள்ளையார் கோவிலில் வர பூசாரியாக இருந்தேன்னா, அதனால் எனக்கு ரொம்ப தைரியம். தைரியம்னா எப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் போனால் கட்டாயமாக தெய்வத்தை அடைஞ்சிடலாம், அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இங்கே 4 வேதங்கள் தான் அடிப்படையான வேதங்கள் சொல்லுவாள். இந்த 4 வேதங்களில் எங்கேயுமே கடவுள் மனிதனுடைய அறிவினால் உருவாக்கப்பட்ட விதமாகவோ அல்லது சிலைகளாகவோ ஓவியங்களாகவோ காணப்படுகிறார் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போ எனக்குள்ளே உடனே ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னடா நம்மளவா இப்படி சொல்லியிருக்கா, ஆனால் நம்ம செய்கிற விதமெல்லாம் வித்தியாசமாக இருக்கே. சரி, அப்போ ஏதோ ஆராதனை முறைகளில் கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னா நம்ம அந்த குருவை பார்த்துடலாம், அவருடைய துணையோட மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு வெளிச்சம், ஒரு ஒரு வெளிப்பாடு சொல்லுவாள். அதே போல் ஒரு வெளிச்சம் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் யோசித்தேன், எப்படியாவது இந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் கேக்க நகர் பகுதியில் 84ஆம் ஆண்டுலேருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு கோவிலில், பிள்ளையார் கோவிலில் பூசாரியாக மாலை நேரத்துலலாம் போய் பூஜை பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதனால் ஒரு பக்கம் படிப்பில் முயற்சி பண்ணி, விளையாட்டுத்துறையிலையும் முயற்சி பண்ணி ஒரு லெவல் வந்திருந்தாலும் ஆன்மீகத்தில் தைரியமாக நிறைய காரியம் ஈடுபட ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் கூட பிறந்தவா எல்லாமே சொல்லுவாங்க, இன்னும் இவனுக்கு பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ரத்தத்தில் ஊறிச்சிருப்பாள். அதே போல் என் லைஃப்பில் ஆன்மீக தேடுதல் என்பது யாரும் கட்டாயப்படுத்தி வரல. இப்போ கூட இந்த பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வாஞ்சியோடு பார்க்குறீங்க, அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறார், நான் போகிற பாதை சரிதானா, இல்லாட்டி என்னுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்லாம் கேட்கப்படுதா, இப்படி பல கேள்விகளோடு நீங்கள் இதை பார்க்குறீங்க. அதனால் நிச்சயமாக நான் சொல்லேன், என்னுடைய வேண்டுதல் எப்போ கேட்கப்பட்டது, நானும் உங்களை போல் பிரார்த்தனையோடு தான் எப்படியாவது பகவான் எனக்கு காட்சி கொடுப்பார், கடவுளை பார்க்கணும், கடவுளை பேசணும், கடவுளை போல் மாறணும் என்கிற ஒரு உணர்வை சிறு வயதிலிருந்து தெய்வம் தந்திருந்தேன். அதுக்காக தான் சபரிமலைக்கெலாம் போனாங்க. கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு இருமுடியை கட்டின்ட்டு அந்த சின்ன பையனாக இருந்தாலும் ஓடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஆச்சரியப்படா, எங்கள் சண்டை போடுவேன், கோயில் கூட்டிகிட்டு போல, அவ்வளோதான். அன்றைக்கி அந்த வருஷம்லாம் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆச்சரியப்பட்டாங்க, எதுக்கடா இந்த காலத்தில் எல்லாம் சினிமா பார்க்க போவா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்க போவா, இவன் என்னடா கோவிலுக்கு போகணுன்றானே அப்படின்னு ஒரு வித்தியாசமாக நான் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் என் லைஃப்பில் இந்த பக்தி காரியங்களெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தாலும், இந்த பக்தி முக்தி அடையக்கூடிய வழிகளை எப்படி கண்டுபிடிச்சேன், இல்லாட்டி என்ன பார்க்குற என்னை கண்டுபிடிச்சார் ஒருத்தர், அப்படிதான் நான் சொல்ல முடியாது. இப்படி பல கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கும்போது எந்த கோவிலில், அந்த பிள்ளையார் கோவில் அருகில் இருந்த ஒரு கிறிஸ்தவ நண்பர், என் ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப வருஷமாக என்னோட பேசுவார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு என்னை அழைச்சி, இவ்வளோ பக்தியோடு தேடுறீங்களே, நீங்கள் ஒரு நாள் இயேசுபிரான் இடத்துல ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். வை டோன்ட் யூ ட்ரை ஜீசஸ் தான் சொன்னார், வேறு எதுவுமே அவர் சொல்லலை. உடனே நான் வெள்ளிக்கிழமை தேடினா போதுமா, இல்லாட்டி குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர்கிட்ட ப்ரே பண்ணணுமா நான் கேட்டேன். அப்போ ஒரே வார்த்தை சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருங்கோ, மணி ஐயராகவே இருங்கோ, உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை, இருதயத்திலேருந்து இயேசுக்கிட்ட நான் சொல்கிற ப்ரேயரை சொல்லுங்க. இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என் ஆத்ம ஆவி சரீரத்தில் உள்ள பாவங்களெல்லாம் கழுவும். ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்கப்பா, அதை நம்புகிறேன். எனக்காக கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தீங்க, 3ஆவது மரித்தீங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீங்க, மீண்டும் வருவீங்க நான் நம்புகிறேன். இப்படி நீங்கள் சொல்லி நன்றி நன்றி அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அவர் உங்களோட இருப்பார்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ சிம்பிளாக கடவுளை தேரலாம் போல இருக்க. நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டோம், பல மைல்கள் நடந்தோம் இல்லையா, பல பிரயாசங்கள் செய்தோம், பல இடங்களில் இங்கங்கே ஓடினோம். ஆனால் இவர் நம்மளை தேடி வராரு, இவ்வளோ அன்பு உள்ளவரா என்று சொல்லி அவருடைய அன்புக்கு அடிமையாகி இன்றைக்கி நான் பிராமணன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பிராமணனாலே பிரஜாபதியை சேவிக்கணும். பிரஜானா மக்கள் பதினா தலைவன். பைபிளில் பார்த்தெல்லாம் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவார், அதை தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த தேவாட்டுக்குட்டியாகிய பிரஜாபதியை என்றைக்கு நான் குலதெய்வமாக என் ஆத்மநேசராக என் வாழ்க்கையின் கதாநாயகனா ஏற்றுக்கொண்டனோ, அன்னையிலேருந்து பாருங்கோ மோட்சத்தை குறித்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துட்டு. ஏன்னா நீதிமான் மரணத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவன்னு ஒரு வசனம் நான் படிச்சிருக்கேன். அப்போ நீதிமான் யார், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். மறுவாழ்வி நிச்சயம் எனக்கு கிடைச்சது. எப்போ கிடைச்சது, பலவிதமான வழிகளில் நான் சென்றபோது கிடைக்காதது. மெய்யான வணக்கம் எது தெரியுமா, இருதயத்தின் ஆழத்திலேருந்து அவரை தேடுறது தான் மெய்யான வணக்கம். பேருக்காக ஊரை மாற்றுவா, பேரை மாற்றுவா, அதெல்லாம் இயேசு எங்கேயுமே சொல்லலை. இன்றைக்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ மணியராகி நான் என்ன செய்தேன், 13 வயசில் மனம் திரும்பினேன். 4 வருஷம் ரகசியமாக வசனங்கள்லாம் படித்து பைபிள் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா உந்தும் சக்தி நிறைய உண்டு.
அதை படிக்கும்போது நம்மளை கண்ணாடி போல் அது முகத்தை பார்க்குற கண்ணாடியில் எப்படி நம்ம எல்லா காரியத்தையும் சரி பண்ணிக்கணுமோ அதே போல் பரிசுத்த வேதாமம் என்பது மனுஷனுடைய மனதை மாற்றக்கூடியது. இந்த பரிசுத்த வேதாமத்தை நம்புகிற ஒரு தனிப்பட்ட மனுஷனோ ஒரு குடும்பமோ இல்லை ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு தேசமோ இந்த பரிசுத்த வேதாமத்தை உண்மையாக நம்பி அதை ஏற்றுவார்னா அவள் குடும்பத்தில் அவள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் சகல சமாதானத்தை அவர் கொடுப்பார். அதுக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்தாலும் கிடைக்காது. அல்லது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கிடைக்காது. இது எப்போ கிடைக்கும் தெரியுமா? என்னைக்கு இருதயத்தை நேராக்கி ஏசப்பா உங்கள் சமாதானத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுறீங்களோ அந்த சமாதானத்தை இலவசமாக அவர் கொண்டுதான். இதனால தான் பைபிளில் கூட சொல்லியிருக்கா, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கிட்டு. இப்போ எல்லாருமே முயற்சி பண்ணுறா இல்லையா? என்னை காட்டிலும் முயற்சி பண்ணுறவா நிறைய பேர். பைபிளில் கூட ஒரு வசனம் வரும், ஈசாக்குங்கிற ஒரு பக்தன் விதைத்தானா, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால 100 தனையான பலன் பெற்றானா. விதைக்கிறனா என்ன அர்த்தம்? முயற்சி செய்து ஒரு விதை தான். அதாவது பிஸ்னஸில் முயற்சி பண்ணுறா, ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணுறா, படிப்பில் முயற்சி பண்ணுறா, எல்லாமே முயற்சி பண்ணுறா. ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சிருது இல்லை. இன்றைக்கி எல்லாருமே எங்கே நிம்மதி தான் தேடின்னு இருக்கா. இப்போ இதை பார்க்குற நீங்கள் கூட கண்லேருந்து ஜலமாக வருது சிலருக்கு. ஐயோ இந்த நற்செய்தி எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, இவ்வளோ நல்ல தெய்வத்தை பார்க்காம போயிட்டேனே, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு உங்களை ஒரு சிலர் அழறதை நான் பார்க்குறேன். உங்கள் கண்ணிலேருந்து ஜலமாக கொட்டுறது. இயேசு சுவாமி சொல்கிறாரு, அழாதே, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்கிறேன். மனிதராக என்ன எப்படி உயிரோடு வச்சார் தெரியுமா? 92ல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் போய் இவன் என்ன பிராமண தெரு பிரசங்கம் பண்ணுறான், சனிக்கிழமை ஆனால் உபவாசம் பண்ணி ஆஸ்பத்திரி போய் ஆத்மாக்களுக்கு ஜெபம் பண்ணுறான், இது என்ன இவன் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் தெரியல பாவம் அவளுக்கு. இயேசு கூட சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு ஒன்றும் இன்னும் தெரியல, மன்னியும் சொல்லி தான் சொன்னார் வந்தது. அந்த அரும்பெருஞ்சோதியான பிரசனை என் மேலே இறங்க ஆரம்பிச்சது. அவர் அந்த பிரசனத்தின் நடுவில் சாத்ராக் மேஷா ஆபாக் நேகங்கிற தேவதாசர்களை நெருப்பில் போட்டாலாம். இது நடந்து எப்போன்னா தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நான் பைபிளை படிச்சிருக்கேன். ஏன்னா 1992ல் அந்த பிரச்சனை வந்தபோது, உபத்திரம் வந்தபோது எனக்கு யாருமே கிடையாது. கத்தினா உதவி பண்ண வருவானா போயிடுவான். ஏன்னா வந்தவங்க ஒரு முடிவோடு தான் வந்தாங்க. ஆனால் யாரை கண்டு நான் பயப்படலாங்க. ஏன்னா நீதிமான் மறுவாழ்வை குறித்து நம்பிக்கை உள்ளவன். ஐயோ யாராவது என்னை கொண்டுடுவாளோ, ஐயோ என் ஜீவன் நரகத்துக்கு நான் போயிடுவானோ, கஷ்டத்துக்காலம் போயிடுவானோ, வேதனைக்கு போயிடுவானோ, அப்படி ஒன்றுமே கிடையாது. இயேசுபிரான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வந்துட்டா முதலாவது அவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? அளவில்லாத மறுவாழ்வின் நம்பிக்கையை கொடுப்பார். அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வாழ்கிற ஆப்பிளோட டேஸ்ட் தெரியும். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுபிரான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ டேஸ்ட் அண்ட் see that Lord is good. இப்போ உங்களோடு பேசிட்டு இருக்காருன்னா அந்த இயேசுபிரான் இன்னும் உங்கள் மேலே அன்பாக இருக்கார். டேஸ்ட் பண்ணுறதுக்காக இட் இஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் எதேச்சையாக பார்க்குறீங்க, யாரோ நண்பர்கள் மூலமாக பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார், உங்களை தேடி கொண்டு இருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார், உங்களை வாழ்விக்க துடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கார். ஏன்னா அன்னியோட என் சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சா எல்லாரும் மன்னனை விட்டு கொடுத்து வந்தபோது இயேசுவை முகமுகமாக பார்த்தேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் இன்னும் தெரிஞ்சுட்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இந்த இயேசு வாழ்வை கெடுக்கிறவர் இல்லை, வாழ்வை கொடுக்குறவர். இவர் ஃபாரின் கடவுளாம் கிடையாது, உலக ரட்சகர் அவர், அவ்வளோதான். யார் எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும், அது ஐலாண்டாக இருந்தாலும் சரி, பெரிய தீவாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியோ டவுனோ இல்லை ஐஃபை சிட்டியாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணி பாருங்க, எனக்கு பதில் சொல்லக்கூடிய கடவுள் யார், எனக்கு தரிசனமாகி என்னை ஆற்றக்கூடிய தெய்வம் யார், கடவுளே என்னோட பேசணும்னு நீங்கள் உண்மையாக மனம் உணர்ந்து ப்ரேயர் பண்ணி பாருங்க. மனிதராக என்ன போல் நீங்களும் 1000 பேர் சொல்ல ஆரம்பிப்பேன், ஐயா இயேசுவே உலக ரட்சகர், இயேசுவை என்று வேறு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை என்பதை ஆக்ட்ஸ் சாப்டர் 4:12 படிக்கிறோம். அதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நாமமே இல்லாமல் வேறு நாமத்தினால மீட்பு இல்லை. அப்போ நான் யோசிச்சிருந்தேன், அப்போ திருநீர்லாம் பூசினேன், கையில் பூசினேன், மார்பில் பூசினேன், தொண்டை பகுதியில் பூசினேன். ஏன் தெய்வமே, என் இருதயத்தின் சிந்தனை சுத்தமாக இருக்கணும், நான் பேசுகிற பேச்சு சுத்தமாக இருக்கணும், நான் செய்கிற வேலையெல்லாம் சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பரிசுத்தர் இல்லையே. ஒரு கணக்கு வாதியார் தான், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போதிக்கிற டீச்சர் தான் மேக்ஸ் சொல்லி தர முடியும். அதே போல் தான் பரிசுத்தர் தான் பரிசுத்தமாக்க முடியும். இது சிம்பிள் லாஜிக் இல்லை, இது நீங்களும் நான் தெரிஞ்சுக்கிறது தானே. அப்போ பரிசுத்தர் தான் பரலோகத்தில் இருக்கார், மோட்சம் வைக்கணும்னு சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தத்தை போய் பார்க்கணுன்னா நம்ம பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டால் தானே முடியும். அதனால் ஐ நீட் ஹோலினஸ். வித்தவுட் ஹோலினஸ் வி cannot enter the kingdom of God. இதை நல்லா பேசிக்காக புரிஞ்சுட்டேன்.
அப்புறம் அவருடைய அனுகிரகத்தினால 5 வருஷம் 1992லேருந்து 97 வரைக்கும் படாத பாடுபடுத்தினா. என்னென்ன அவமானப்படுத்த முடியுமோ பண்ணா. என் உடம்புல ரத்தம் வராத இடம் கிடையாது. ரோட்டில் வரம் போகிறவெல்லாம் எச்சே துப்புவான். அதான் they spite on my face. உமிழ்நீரை மேலே உமிழ்ந்துட்டு போவா. இதெல்லாம் ஏன் நான் சந்தோஷமாக சகிச்சேன்னா, இதை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரும். ஏன் இவர் கோபம் வரலையா? நீங்கள் என்ன சார் திரும்ப அடிக்கலாமே, இல்லை நீங்கள் திரும்ப துப்பலாமே. ஆக்சுவலாக உங்களில் இயேசு எனக்குள்ளே இல்லைன்னா நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இயேசு என்ன செய்தா தெரியுமா? காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே நீ இன்னத்துக்கு வந்திருக்க. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், சர்வ ஞானம் உள்ளவர் அவர். he knows everything. இன்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவன் முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தான். அப்போ இன்றைக்கி கூட இந்த உலகம் முத்தம் கொடுக்குது. கொஞ்ச நேரம் சிற்றின்பத்தை காட்டுது, கொஞ்ச நேரம் பணத்தாசையை காட்டுது, கொஞ்ச நேரம் உலக ஆசையை காட்டி மனு குலத்தை இந்த பிசாசுன்னு சொல்லக்கூடிய சைத்தான் சொல்லக்கூடிய அந்த இருளின் தகப்பனாகிய அந்த பொல்லாதவன் என்ன செய்யறான்? முத்தம் கொடுப்பது போல இன்னைக்கு மனுஷர்களை முத்தம் கொடுப்பது போல ஆசை காட்டி கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டு இருக்கான். அந்த கண்ட்ரோலை உடைக்க தான் இயேசு இந்த பூமியில் ரட்சகராக பிறந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இதை நீங்கள் நம்புறீங்களா? இப்பயே உங்கள் சிந்தையில், கண்ணில், உங்கள் இருதயத்தில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் லாஸ்ன்னு சொல்கிறீங்கள, இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இப்பயே ப்ரே பண்ணுங்க. இயேசுப்பா, இன்னி வரைக்கும் நான் தான் சேர்மனாக இருந்தேன், நான் தான் மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன். ஏதோ இந்த மணியர் ஏதோ சொல்கிறார், சரி அவர் சொல்கிறது மித்தமாக இன்னிலேருந்து நீங்கள் தான் என் லைஃப்பில் சேர்மன், நீங்கள் தான் இனிமேல் என் கம்பெனிக்கு மேனேஜர், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். எனக்கு தயவு செய்து என் லாஸை மாற்றி கொடுங்க, என் லைஃப்பை ஆசிரிச்சு கொடுங்க. நானும் ஒய்ஃபும் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியமே கிடைக்கல. அழறா நிறைய தம்பதிகளை கேட்கும்போது. ஏசு என்ன கேட்குறா தெரியுமா? உங்கள் இதயத்தை தான் கேட்குறேன். உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் ஜாதி என்ன, பேர் என்ன, புகழ் என்ன, எதுதான் அவருக்கு கேர் பண்ண. ஈ டோன்ட் கேர் அபவுட் எனி திங், பட் ஈ கன்சர்ன் அபவுட் யூர் இன்னர் ஹார்ட் அண்ட் லைஃப். உங்கள் இதயத்தை தருவீங்களா? இப்போ நான் சொல்கிற ப்ரேயரை சொல்வீங்களா? உங்கள் இதயத்தை கொடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் கிவ் யூர் ஹார்ட் டு ஜீசஸ். நீங்கள் சொல்லுவா, இதை விட்டுட்டு வரேன், அதை விட்டுட்டு வரேன், இவாகிட்ட போய் கேட்டேன், அவாகிட்ட கேட்கிட்டேன், ஒன்றும் கேட்க வேண்டாம். இப்போ உங்களுக்காக ஒரு பேஷண்ட் இருக்குது. இப்போ கூட நீங்கள் இந்த லிங்கை பார்த்தது, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பிளான் பண்ணியா பார்க்குறீங்க இல்லையே? இட் இஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட். இது ஒரு தீர்க்க தரிசனமாக கடவுள் பேசுகிறேன். ஏன்னா வாழ்க்கை முடிச்சுக்கணும், இனி வேண்டாம், போதும், என்னால் சகிக்க முடியல இந்த வியாதியை, என்னால் சகிக்க முடியல இந்த கஷ்டத்தை. எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன். என் ஒய்ஃபு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒருத்தரும் ஒன்றும் எனக்கு நன்றி இல்லை. லெட் மீ சூசைட். இதே வார்த்தை சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில வந்தவாலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி ஆண்டவர் இயேசு எனக்கு சொல்கிறார். நான் யார்? உங்களை போல் பாடுள்ள மனுஷன் தானே, உங்களை போல் எனக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் துன்பம் வந்ததுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது பேரின்பமாக இயேசு மாற்றி கொடுத்தார். என் வாழ்க்கையில் வேதனை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது வாழ்விக்கிற கடவுளை அவர் சாதனையாக மாற்றி கொடுத்தார். நான் ஒன்றும் இல்லாமல் போய்டும் நினச்சவாலாம் இன்றைக்கி என் ப்ரேயருக்கு வராலாம். காரணம் என்ன? நான் பிரசங்கிக்கிற இயேசு செத்த தெய்வம் கிடையாது, உயிர் உள்ள தெய்வம். நீங்கள் வேணால் ஜெருசலேமில் போய் பாருங்க, திறந்த கல்லறைக்கு சொந்தக்காரர் உங்களோடு பேசிட்டு இருக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. 6 மனுஷம் 3 வருஷம் இல்லை, இன்னிலேருந்து ஒரு பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து படிங்கோ. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பக்தி உள்ள ஜனங்களோடு சேர்ந்து என்னதான் இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படி தோண்டி பாருங்க, பேசுங்க. அவர் ஈஸ் அவர் ஃபாதர், ஈஸ் அவர் ஃப்ரெண்ட், ஈஸ் அவர் கம்பேனியன். அவர் வேறு ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கல, இதயத்தை தான் கேட்குறேன். கொடுக்க முடியுமா? சின்ன இந்த உள்ளங்கை அளவு தான் இருக்குது நம்ம இருதயம். இந்த இருதயத்தை கொடுப்பீங்களா? இப்போ கொடுத்துடுங்க. இன்னிலேருந்து பாருங்கள், உங்கள் ஆற்றுலையும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்க போகிறீங்க. நான் சொல்கிற ப்ரேயர் ஷார்ட் ப்ரேயர், சின்ன ப்ரேயர், கண்ணு முடிக்கலாம், ஜெபம் இல்லாமல் நான் சொல்கிற ப்ரேயர் சொல்லுங்கள். இயேசு சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினாலே என் பாவத்தெல்லாம் கழுவுங்கப்பா. இந்த மணியர் மூலமாக நீங்கள் பேசுனீங்க, நானும் உங்களை நம்புகிறேன். அவர் எப்படி 13 வயசில் நீர் அவர் இதயத்தில் வரத்துக்கு அவர் மனதை திறந்து கொடுத்தாரோ, இன்றைக்கி என் நிலைமை நீ அறிவீர். எசப்பா, என் இதயத்தில் வாரும், எனக்குள் வந்து உங்கள் சமாதானத்தை தாரும். இப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன். நான் அழுதுன்னு இருக்கிறத நீ அறிவீர், நான் நஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை அறிவீர். எங்கெங்கேயோ போயினாலும் நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்டு இருக்கேன். என் நேசியத்தை மனைவி போயிட்டா, புருஷனும் வேண்டான்னு சொல்லிட்டார், பிள்ளைகளும் நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டா, இப்படியே எல்லாரும் எனக்கு சபிக்கிறாளே, நான் எதுக்கு இந்த பூமியில் வாழணும்னு சொல்லி அழுதுன்னு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இனி இவா வாழ்க்கையில் இந்த யூத்தை இவா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வாலிப வயதுலேருந்து இவா உண்மை தேடவும் உங்களுடைய வழியில் நடக்கும் அருள் புரியும் ஆண்டவரே. நான் ஏமாத்திரம் ஏதோ நீ கொடுத்த கிருபையினால கடந்த 30 ஆண்டுகளாக இந்த அன்பை உங்களுக்கு, இந்த மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களுடைய தயவுள்ள கரத்தினா தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா துதி புகழும் உங்களுக்கு செலுத்துகிறேன்ப்பா, இயேசு மூலமாக பிதாவே. Amen, amen. God bless you. If you need my prayer, just call me 0091 9841 008717.
தொடர்ந்து நீங்கள் எதாவது ப்ரே பண்ணிக்கணும், இல்லை சில ஆலோசனை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் விருப்பப்பட்ட என்னுடைய நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. முன்னாடி உங்களுக்காக அதை காண்பிக்கிறாங்க அட்ரஸோட, அதை பாருங்கள். 0091 9841 008717. காட் பிளஸ் யூ.